பக்தி பீஸ்ட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராகவேந்திரர் துணை சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி. குரு பெயர்ச்சி பலாபலன் 2026 ஜூன் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பெயரக்கூடிய இந்த பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா குருங்கிறது சுபகிரகம். இந்த சுபகிரகம் 9 கிரகத்தில் வலிமையானது. குரு அப்படின்னாவே குழந்தை பாக்கியத்துக்கு உரிய புத்திரக்காரருடைய கிரகம்னு அர்த்தம். குரு தொழில், வருமானம், திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கிரகம். இந்த வியாழன் நோக்கு அப்படிம்பாங்க. அப்பேற்பட்ட இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு வருடமும் அதிசாரமாகவும் அப்புறம் வக்கரகதியாக இப்படி மாறி வரக்கூடிய அமைப்பில் பக்கத்து கட்டம், அதாவது எந்த கட்டத்துக்கு பெயர்றாரோ அந்த கட்டத்துக்கு போவார். இப்போ பார்த்தீங்கன்னா காலசக்கரத்திற்கு 4ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்திற்கு குரு பகவான் உச்சம் பெற்று அக்டோபர் 31ஆம் தேதி சிம்மத்துக்கு அதிசாரமாக போகக்கூடிய அமைப்பு. அப்புறமும் ஜனவரி 24 பார்த்தீங்கன்னா அந்த தேதியில் வக்கரகதியாக கடகத்துக்கு மீண்டும் ரிவர்ஸில் வரக்கூடிய காலகட்டங்கள். இப்படி குரு பெயர்ச்சி இந்த ஆண்டு 2 கட்டத்திலையும் பயணிக்கக்கூடிய அமைப்பில் மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்ய போகிறாங்க, எப்படி நமக்கு இந்த குரு பலனை, இந்த குரு பலாபலனை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவிலும் நம்ம தனித்தனியாக சொல்ல போகிறோம் பரிகாரத்துடன். ஏன் இந்த பரிகாரம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடை இருக்கலாம், குழந்தை பாக்கியம் ரொம்ப வருஷமாக இல்லாமல் இருக்கலாம், தொழில் நல்லா நான் உழைக்கிறேங்க அதற்கான வருமானம் இல்லை, கஷ்டப்படுறதுக்கான ஊதியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே குரு நல்ல வலிமையாக வரும்பொழுது கண்டிப்பாக சிறப்பான பலாபலனை கொடுப்பாங்க. உச்சம் பெற்று வரக்கூடிய இந்த கடகராசியில் வரக்கூடிய அமைப்பு எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு ப்ளஸ்ஸுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த 12 கட்டத்திலையும் 12 ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டாக பெயரக்கூடிய அமைப்பு குருக்கு உண்டு. அப்படிப்பட்ட குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பில் வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் பல விஷயங்களை கெடுதல் பண்ண மாட்டார். ஏன்னா தன்னோட சந்திரன்கிற இடத்துல குருச்சந்திர யோகமாக அமரக்கூடிய அமைப்பு ஒரு ப்ளஸ் தானுங்களே. அது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். அதிகமாக லாபத்தையும் அதிகமான வருவாயையும் அதிகமான ஒரு விஷயத்தையும் ஜெயிக்க போகக்கூடிய ராசிகளும் இதில் உண்டுங்க. இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். மிக சிறப்பான இந்த குரு பெயர்ச்சியோட பலாபலனில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜாதக கட்டத்தில், ஜனன ஜாதக கட்டத்தில் குரு எங்கே இருக்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் என்னங்க, எனக்கு பணம் வரணும், நான் ஒரு 50 பவுன் நகையை அடமானம் வச்சுருக்கேன், கடன் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வாங்கியிருக்கேன், அல்லது 1 கோடி வாங்கியிருக்கேன், இதெல்லாம் பணம் வந்தால் தான் நம்ம தீர்க்க முடியும், நம்மளுடைய வருமானத்தையும் பெருக்கணும். அப்போ இதுக்கெல்லாமே குரு எந்த இடத்துக்கு வந்தால் அந்த வரும்பொழுது நமக்கு அந்த பணத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய குருவுக்கு, இங்கே வரக்கூடிய அந்த கோச்சார குருவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். அதை நீங்கள் ஃபோன் பண்ணி தான் கேட்டுக்கணும். ஒவ்வொரு ராசிக்கும் இனி வரும் வீடியோவில் நம்ம பலாபலனை பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்களே எப்படி இருக்கீங்க? ரொம்ப 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 சிறப்பாக இருக்கீங்களா? பல விஷயங்களை, ஏன்னா இப்போ நான் ஜாதகம் பார்க்க வர்றது எல்லாமே சிம்ம ராசி தான். நிறைய கிளைண்ட்டு நானாக பார்த்து 2-3 வருஷம் ஆகுது மேடம், இப்போ தான் ஜாதகத்தை தூசி தட்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் சிம்ம ராசிக்காரங்க. ஏன் இந்த அளவுக்கு பாதிப்பு, இந்த அளவுக்கு மன உளைச்சல், இந்த அளவுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் சிக்கல்கள் அப்படின்னு நான் இருக்கிறேன். சனி பகவான் பகைப்பெற்ற கிரகம் அல்லவா, சூரியன் ஆட்சி அப்படிங்கிற இடமும், சூரியன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஒரு அரசாளும் தன்மையை சிம்ம ராசி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் சிங்கம் போல் நீங்கள் இருந்த உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல பெயரக்கூடிய இந்த ஜூன் 2ஆம் தேதி ஒரு அமைப்பு அப்படிங்கும்போது விரயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும், அதாவது தனுஷு மீனத்துக்கு உரியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அந்த குரு பகவான் 12இல் மறைகிறார். ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, இப்போ 8ஆம் இடம் 8க்குடையவர் 12இல் மறையில் ஒரு யோகம்தான். குருனால் உங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சனி பகவானுடைய தாக்கத்தை விட குரு உங்களுக்கு ரொம்ப தாக்கம் கிடையாது. ஒரு 65% உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 50 தாண்டிட்டீங்க, அதுவே பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 4ஆம் பார்வைங்கிறது உங்கள் அம்மாவுக்கு நல்லாயிருக்கும். அம்மா வழி சொந்தம், ஏதாவது பண வரவு வர்றது இருக்கலாம், அல்லது அவங்களால ஒரு லாபத்தை ஆதாயத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம்.
4ஆம் இடம் வீடு வண்டி வாகனம், ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கலாம், அல்லது வந்து வீடு வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், வீடு கட்டிக்கிட்டே இருக்கவங்க பாதியிலே நின்று போச்சு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அது ஒரு சுபவிரயம் தான். அதனால் நீங்கள் கடன் வாங்கினாலும் சரி, இஎம்ஐ வாங்கினாலும் சரி, ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு வச்சுருங்க. அப்போ என்னாகும், இந்த குரு வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த 4ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு ஒரு விருத்தியை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். ஒரு சுகஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காங்க, சுகத்தை கொடுக்க தான் ஆரம்பிப்பார். அதற்கான வருமானத்தையும் கொடுப்பார். ஆனால் உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் டியூட்டி அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ரா நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும், சின்ன சின்ன அவமானங்கள் கெட்ட பேர் வந்துட்டு போகும். அதெல்லாம் நாம் சலித்தவர்கள் இல்லைங்கிற மாதிரி அடுத்த காலகட்டம் வரட்டும், நாம் வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா வெளியவே காட்ட மாட்டீங்க. சிம்மராசி எப்படின்னா எல்லா விஷயத்தையும் உள்ளாரையே போடும், அந்த அழுத்தம் நிறையா இருக்கும். வெளி முகபாவனையில் எப்பயுமே வந்து மாட்டவே மாட்டேங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு உயர்வான ஒரு கௌரவம், ஒரு வரட்டு பிடிவாதம் உண்டு. அதனால் என்ன ஆகும், நீங்கள் இந்த குரு ஒரு சப்போர்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அமைதி, ஒரு ஆதரவு எங்கே கிடைச்ச மாதிரி ஒரு தோரணம் உங்களுக்கு கிடைக்கும். கவலைப்படாதீங்க. 9ஆம் இடம் பார்க்கறது வந்து 8ஆம் இடத்தை பார்க்கப்ப சூட்சுமாக மறைமுகமான ஒரு விஷயங்கள் நடக்கும். நட்பு வட்டாரத்தில் யார் யார் எப்படிப்பட்டவங்க, இவங்கெல்லாம் எனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்களா, இவங்க தான் நம்ம கூட பழகுனாங்களா, இவங்கெல்லாம் நமக்கு வந்து இந்த விஷயத்துக்கு நமக்கு வந்து உள்ளார இருந்துக்கிட்டே உள்குத்து பண்ணியிருக்காங்க, இப்படியெல்லாம் நீங்கள் கவனிக்கக்கூடிய காலகட்டம். அதற்கான விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு எதிரே உங்கள் காதுபட பேசக்கூடிய அமைப்பெல்லாம் நடக்கும். அப்படிங்கிறது ஜூன்லேருந்து வெயிட் அண்ட் சீ பாருங்கள். எல்லாமே நல்லவங்க யார், கெட்டவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் காலகட்டங்கள் காட்டக்கூடிய அமைப்பை கொடுக்கும். 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை, அப்போ உங்களுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஏன்னா சரி பகவான் தாக்கம் வந்து கைகால் வலி, வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், இன்னும் வயதோட்டம் பொறுத்து பல பிரச்சனைகள் இருக்குது. சுகர், பிபி, இதெல்லாம் வந்து சிம்மத்துக்கு உடல் ஆரோக்கியத்தை பார்த்துங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் சீர்படும், கொஞ்சம் வந்து மருத்துவ செலவு குறையும் அப்படின்னு சொல்லலாம். மருத்துவம் சார்ந்த விஷயம், மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. வக்கீலாக இருக்கேன், அரசியல் துறையில் இருக்கிறேன், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில சட்ட சிக்கல்களோ அல்லது பிரச்சனைகளோ இருந்தால் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்புகள் இந்த குரு உங்களுக்கு ஒரு விரயம், ஆனால் பண விரயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கக்கூடிய, மேன்மையாக இருக்கக்கூடிய காலகட்டம்லாம் தென்படுது. அப்போ உங்களுடைய அந்த முன்னோர்களுடைய விஷயங்கள் 4ஆம் இடத்துக்கு வந்து பார்க்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் ஒரு புது வரவு, குடும்பத்தில் வந்து ஏதாவது வந்து நீங்கள் பொருள் வாங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறேன், ஏசி வாங்குகிறேன், இது மாதிரி சின்ன சின்ன ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய காலகட்டமாக சிம்மத்துக்கு தென்படுது. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். இந்த கொஞ்சம் லக்ஸுரியாக இருந்துக்கலாம், இந்த காரை போட்டுட்டு வேறு காரை எடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை வேலையை செய்யும் அப்படிங்கிறலாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஷேர் மார்க்கெட்டிங்கு இந்த மாதிரி அதிக லாபம் பண்ணி கொடுக்கக்கூடியது, நிறைய நான் முதலீடு போட்டு புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும், அல்லது ஒரு பிரசன்னம் பார்த்துட்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கணும். திருமணம் அப்படிங்கிற கூட ஏற்பாடு பண்ணக்கூடிய அமைப்பு வரும். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு வரனால உங்களுக்கு அது ஒரு சுப செலவுகள் வரலாம், அல்லது ஆன்மீகம் யாத்திரை போகிறதெல்லாம் ஒரு காசி யாத்திரை போகிறேங்க, கஷ்டமாக இருக்குது, ஒன்றும் முடியல, அஷ்டமத்து சனி தாக்கத்தை ஒரு 60 வயசுக்கு மேலேனா போயிட்டு வரலாம். எப்பயுமே காசி யாத்திரைக்குன்னு ஒரு ரூல்ஸ் உண்டுங்க. அதெல்லாம் புதிய ட்ரெண்டுங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து இவங்களே வந்து மாற்றத்தைலாம் ஏற்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் சரியான விஷயங்கள் இல்லை. ஓலை சுவடி பழைய நூல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காசிக்கு 60 வயது முடிந்தால் போகலாம், பேரன் பேத்தி எடுத்தால் போகணும் அப்படிங்கன்னா கர்மாவை நீக்கக்கூடிய ஸ்தலம் அது. நம்மளுடைய முன்ஜென்ம கர்மா, இப்பிறவியில் செய்த கர்ம வினையை போக்குறதுக்காக தான் அங்கே போகிறோம். அப்போ பாவம் கழிக்கக்கூடிய அமைப்பு. அதனால தான் அந்த கடைசி காலகட்டம் இந்த உயிர் பிரியக்கூடிய டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டா நம்ம அங்கேயே கொண்டு போய் தங்கி அதை வந்து அந்த பிணத்தை எரித்து நம்ம வந்து முற்பிறவியில் வந்து செய்த பாவத்தெல்லாம் போக்கி நல்ல ஒரு இதுக்கு சொர்க்கத்துக்கு போகணும், நல்ல ஒரு நரகத்துக்கு போகாமல் ஒரு சொர்க்கத்துக்கு போகணும், நல்ல விஷயத்தை வீடு பேர் அடையணும்னு தான் அந்த காசி யாத்திரை, காசிக்கு போகக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் புரியாமல் இன்றைக்கி யார் வேணாலும், எந்த வயதோட்டக்காரங்கள் வேணாலும் போகக்கூடிய வந்து இந்த வசதி வாய்ப்பு, ஃப்ளைட்டில் போகிறது, ட்ரெயினில் போகிறது எல்லாமே வந்து ஏற்படுத்திட்டாங்க. இது வந்து சரியான ஒரு பாதையாக, சரியான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அது வந்து ஆமோதிக்கிற மாதிரி இல்லைங்க. ஏன்னா எங்கள் அப்பார் வழி, தாத்தா வழி எல்லாருமே வந்து நமக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே என்ன அப்படின்னா
காசிக்கு போகிறதுக்கும் ஒரு வயது வேணும். அதற்கான விஷயங்கள் அங்கே வந்து சாஸ்திர சம்பிரதாயப்படி நம்ம போய் அங்கே முறையாக வந்து வழிபாடு எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உண்டு. இன்றைக்கி டூர் மாதிரி ட்ரிப் அடிக்கிறாங்க. அது மாதிரிலாம் நம்ம போயிட்டு வரனால நல்லது நடக்குதா அப்படின்னா, சிலருக்கு உடல் உபாதைகள் கொடுத்துருது, அல்லது வருமானத்தை தொழிலையே முடக்கிடுதுங்க. எல்லாம் கேட்டுக்குங்க, அது கர்மஸ்தானம். அப்போ என்னாகும் அப்படிங்கும்போது அந்த கர்மப்பதிவுகள் வந்து நமக்கு அதிகப்படியாக கூட ஆயிரும். நல்ல நல்ல கோயிலுக்கு, இப்போ திருப்பதிக்கோ மற்ற கோயிலுக்கெல்லாம் போகிறதுக்கு கூட இந்த கிரகம் இப்படி இருக்கணும், அந்த தசாபுத்தி நடந்தால் போகாதீங்கன்னு சொல்லும் பொழுது, காசி யாத்திரைக்கு மட்டும், யாத்திரைனா என்னங்க, நம்மளுடைய எல்லா பணியும் இங்கே வீடு பேர் அப்படிங்கக்கூடிய எதுக்கு, இந்த வீட்டில் இல்லத்தில் இருக்கக்கூடிய எல்லா பணியும் நம்ம முடிச்சிட்டோம், வீட்டை விட்டு வெளியே கிளம்புறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அங்கே போகிறது. இப்போயே நான் 40 வயசில் போகிறேன், 30 வயசில் போகிறேன், நான் ஏதாவது பாவம் செஞ்சிட்டேனா, என்னோடய ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இல்லையா, அப்படியா இப்படியான்னு நம்மளே ஒரு கிரியேட் பண்ணி நிறைய விஷயத்தை வந்து சொல்லுவாங்கள்ல, குழப்பம் பண்ணி எல்லாம் போயிட்டுருக்காங்க. அது சிறப்பான விஷயமா போயிட்டு வந்து 1 வருடத்தில் 2 வருடத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத போயிட்டு வந்தவங்களை கேட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு காசிக்கு போங்க. ஏன்னா போயிட்டு வந்துட்டு தொழிலை முடக்கும் அல்லது வருமானத்தை முடக்கக்கூடிய அமைப்பு. அப்படி இல்லை அப்படின்னா ஆரோக்கியத்தை வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துருது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதனால் இதெல்லாம் வந்து அனுபவ ரீதியாக நம்ம வந்து நிறையா பேர்த்திட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. அப்போ நான் போயிட்டு வர வரையும் கூட நல்லா இருந்தீங்க, போயிட்டு வந்து ரொம்ப சீப்படுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்குறோம். இதெல்லாம் வாடிக்கையாளர் சொல்லக்கூடிய புலம்பல்கள், இதை அனுபவமாக நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த அஷ்டமத்து சனினால் இதை சொல்கிறேன். அப்போ சிம்ம ராசிக்காரங்கள்லாம் என்னையை பொறுத்தவரையும் ஒரு வயதோட்டம் இல்லாமல் தயவு செய்து போகாதீங்க. அது சிலருக்கு அது பெரிய பாதிப்பை கொடுக்கும். அது அஷ்டமத்தி சனியில் நான் போகிறேன் அப்படின்னு, இப்போ திருக்கொள்ளிக்காடு, அது மாதிரி திருநள்ளாறு, குச்சனூர், இது மாதிரி சனி பகவான் தாக்கத்துக்கு போகிற மாதிரி திரு ஆலங்குடி போயிட்டுலாம், ஆலங்குடி நீங்கள் போயிட்டு வரலாம், அல்லது தென் திட்டை போயிட்டு வரலாம். அதை விட சிறப்பு என்னென்னா, சூரியன் ஆட்சி பெற்று சூரியனுடைய ராசியாகவே இருக்கக்கூடிய சிம்மமாக இருக்கிறனால உங்களுக்கு என்ன தடையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், உடல் ஆரோக்கிய குறைபாடாக இருக்கட்டும், எல்லாமே நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது, ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா, குருவலயமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தான் உங்களுக்கு. அப்போ திருவண்ணாமலை தீபமாக, ஒரு ஒளிச்சுடராக, ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய, ஏன்னா பரணிங்கிறது அடுத்தது உங்களுக்கு 5ஆம் பாவம் தான், யாருங்க, பூரம் இருக்குது. அதனால் சுக்கிரனுடைய நட்சத்திரம் முழுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறனால உங்களுக்கு பொன்னும் பொருளும் திருமணமும் நடக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அங்கே சுற்றிலும் என்ன இருக்குதுங்க, சித்தர்கள் ஜீவசமாதி நிறைய இருக்குது. அதே போல் குபேர லிங்கங்கள்லாம் இருக்குது. ஸோ அவங்கள நீங்கள் திங்கட்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை 2ல் ஏதாவது ஒரு நாள் போய் ரொம்ப சிறப்பாக குரு ஓரையில் கிளம்புங்க. அந்த டைமுக்கு அங்கே போயிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா கிரிவல பாதையெல்லாம் சுற்றி வந்து உங்களுடைய அத்தனை பிரார்த்தனையும் வைங்க. ஏன்னா அத்தனை கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க சிம்மராசி. அந்த மனசை வந்து பலகீனமாக்காமல் நல்ல வலிமையோட, நல்ல ஒரு எண்ணத்தோட, நல்ல ஒரு சிந்தனையோட நீங்கள் திருவண்ணாமலை, அண்ணாமலை உண்ணாமலையோடைய படத்தை கூட நீங்கள் வழிபாடு எடுத்துகிட்டு வாங்கிட்டு வரலாம். நெய் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஆயிலுக்கும் கூட ஒரு விசேஷம் உண்டுங்க. ஒரு கிரகத்துடைய அமைப்பு உண்டு. இப்போ நல்லெண்ணெய்க்கு வந்து என்ன சொல்கிறோம், நமக்கு எதை சொல்லக்கூடிய அமைப்புனா சனி பகவானுடைய கிரகத்தை, அதுபோல் குரு பகவானுடைய ஆயில் அப்படின்னு பார்க்கும்பொழுது நெய் தாங்க. பசு நெய் ரொம்ப சிறப்பு. ஒரு 1/2 லிட்டரு 1 லிட்டரு நல்ல பசு நெய்யாக வாங்கி உங்கள் கையால் தீபம் போட்டுட்டு உங்கள் கையால் அங்கே பிரகாரத்தில் மூலவருக்கு கொடுத்துட்டு வாங்க. அண்ணாமலையாருக்கு எப்பயுமே தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். நவகிரக தோஷமும் அங்கே வந்து நீக்கக்கூடிய அமைப்பில் அங்கே நவகிரகத்துக்கு குருவுக்கு நீங்கள் வந்து வழிபாடு எடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இதைவிட சிறப்பு திருமணமாகணும், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கக்கூடிய விஷயம் வேணும் அப்படின்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் போயிட்டு அங்கே நீங்கள் முருகனையும் வழிபாடு எடுத்துகிட்டு சிவனையும் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அத்தனை கஷ்டங்கள் இருக்கக்கூடியது 12இல் மறையக்கூடிய குரு, 8இல் இருக்கக்கூடிய சனி பகவான் தாக்கம் கண்டிப்பாக குறையும். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் வியாழக்கிழமை நீங்கள் போய் வழிபாடு எடுக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுடைய சந்தேகம் இருந்தால் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, கேட்டு முழு ஜாதக பலனையும் பார்த்துட்டு உங்கள் தசாபுத்தி எப்படி சப்போர்ட் பண்ணுது, என்ன பண்ணலாம். ஏன்னா 1 நாள் 2 நாள் கணக்கு இல்லைங்க. இதில் 1 வருஷம், அதில் ஒரு 2.5 வருஷம் உங்களுக்கு
பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறனால ஜாதகத்தை பார்த்துக்குங்க. அடுத்த ராசிக்கு போவோம். சிவாய நம. திருச்சி.